இன்றைக்கி நம்ம வந்து சிகப்பு அவுள் எப்படி உணவாக நம்ம சாப்பிட்றதுன்னு பார்க்க போகிறோங்க. இது வந்து கடையில் வாங்கிட்டு வந்துருக்கேன். இப்போ இந்த அவுளில் வந்து நமக்கு எவ்வளோ நன்மை இருக்குதுன்னு பார்க்க போகிறோங்க. எப்படி சாப்பிட்றது, அது எப்படி செய்முறையாக செய்யறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு காய்ச்சின பாலுங்க இந்த மாதிரி காய்ச்சி வச்சுக்கோங்க. காய்ச்சி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வந்து இந்த அவுளுக்கு தேவையான அளவுக்கு பால் எடுத்துக்கணும். பால் எடுத்துக்கிட்டு ஒரு முறை நல்லா இந்த மாதிரி இப்படி கலந்து விடுங்க. இது நல்லா ஊறி ஊறி இந்த சூடாக ஊற்றணும். பால் ஊறி ஊறி நல்லா அது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதுலேயே வந்து நம்ம பாதாம் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இதுலேயே வந்து நாட்டு சர்க்கரைங்க இது சேர்த்திக்கலாம். இது இல்லைன்னா கூட நீங்கள் வந்து மண்டை வெல்லைன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது வந்து பொடியாக நல்லா தூள் பண்ணி அதையும் சேர்த்திக்கலாம். இது வந்து கடைசியாக கலரி விட்டுட்டு பிறகு இந்த பச்சை திராட்சை சேர்த்திக்கலாங்க. இப்போ நல்லா இது மாதிரி கலந்து விடுங்க. எந்த அளவுக்கு ஊறி இருக்கோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை பார்த்தீங்கன்னா யார் யார் சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை வியாதி இருக்குது பாருங்கள், அவங்க வந்து காலையில் உணவாக எடுத்துக்கிட்டால் அந்த சர்க்கரையின் அளவு கட்டுப்படுத்துங்க. நம்ம தினமும் காலையில் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு சின்ன கப்பில் வந்து இதை எடுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். பிபி இருக்கிறவங்களும் இந்த சிவப்பு அவள் சாப்பிட்டா பிபின் அளவு கட்டுப்பாட்டு கொண்டு வருங்க. கொலஸ்ட்ரால் இருக்கவங்க இன்னும் அதை சாப்பிட்டாலும் அவங்களுக்கும் கொலஸ்ட்ரால் அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ வந்து கொஞ்சமாக இந்த பச்சை திராட்சை வந்து சாப்பிட்லாம் இதில் சேர்த்து. குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போயிட்டு வராங்க பாருங்கள், அந்த டைமில் வந்து சாயந்தரம் வந்தால் கூட இந்த மாதிரி அந்த அவள் வந்து நம்ம ஊற வச்சு கரெக்டாக ரெடி பண்ணி வச்சா ஸ்கூல் போயிட்டு வந்த வளரும் குழந்தைங்க நல்லா வளர்ச்சி அடைவாங்க. அதனால் இந்த திராட்சை பழமோ இல்லை உங்கள்கிட்ட வேறு எந்த பழம் இருந்தாலும் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. காலை உணவாக கூட ஸ்கூல் போகிறதுக்கு முன்னே குழந்தைங்களுக்கு அது மாதிரி கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சு அப்படியே வச்சுட்டு இருந்தேங்க. நல்லா ஊறி இருக்குது இந்த அளவுக்கு. இப்போ இதில் வந்து ஒரு ஏலக்காய் 1 2 இந்த மாதிரி பிச்சு போட்டுக்குங்க. உங்களுக்கு வேணான்னா அந்த வாசனை பிடிக்காதுன்னா விட்டுடுங்க, இது போட்டுங்க. இன்னும் இதில் பார்த்தீங்கன்னா கேன்சர் வராமல் தடுக்குங்க. ரத்த சோகை இருக்குங்க, இது சாப்பிட்டா அந்த ரத்த சோகை வராமல் தடுக்கும். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நார் சத்து இருக்குங்க. எல்லாருக்கும், குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே எளிதில் ஜீரணம் ஆகக்கூடியதுங்க இது. அதனால் இந்த சிவப்பு வெள்ளை அவள் விட சிகப்பு அவள் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். உடல் எடை கூட குறைக்குங்க. உங்கள் வீட்லேயே அந்த மாதிரி அவள் வாங்கி செஞ்சு பாருங்கள். அழகாக இந்த அளவு ஒரு சின்ன பவுலில் கூட குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னே ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்கள் இந்த மாதிரி போட்டு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சுவையான ஹெல்தியான அவள் டிஃபன் ரெடி ஆகிடுச்சுங்க. உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.